முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் குவிந்த தூய்மை பணியாளர்கள் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் குவிந்திருக்கின்றனர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது குறித்து விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் புவியரசன். புவி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் சமாதி அருகே தூய்மை பணியாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் வேலையை தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும், மேலும் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை தூய்மை பணியாளர்கள் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6 ஆகிய மண்டலங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் இந்த தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தங்களது இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு தொடர் போராட்டங்களை தூய்மை பணியாளர்கள் நடத்தியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து மெரினா கடற்கரையில் இறங்கி போராடினர். சென்னை முக்கிய சாலைகளை முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தை ஈடுபட்டிருந்தனர். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி கடந்த 5 மாதங்களாக இந்த போராட்டம் நடத்தியும் தூய்மை பணியாளர்களுக்கு எந்தவித தீர்வும் எட்டப்படாத நிலையில் சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் இன்று முன்னெடுத்தனர். அதே சமயம் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து புவியரசன், விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இணைஞ்சிருங்க. மேலும் இது குறித்த விரிவான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். விவரங்களை வழங்கலாம். விக்னேஷ், தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது 150 நாட்களை கடந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அவர்கள் முன்வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், தூய்மை பணிகளை சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் தனியாருக்கு விடக்கூடாது. 5, 6, 7 வார்டுகள்ல அதே போல அவர்களுக்கான ஊதியத்தை, பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், அது அரசு வகுத்திருக்கிற விதிமுறைகள் படி என்று தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முதல்ல மாநகராட்சி அலுவலகத்தின் முன்பாக, ரிப்பன் பில்டிங் முன்பாக ஆகஸ்ட்ல போராட்டம் நடத்தினாங்க. அதற்கு பிறகு பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கட்டமான பல்வேறு வடிவங்கள்ல தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கோட்டையை நோக்கி பேரணி, போராட்டம், ஆர்ப்பாட்டம், மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நேரடியாக திமுகனுடைய அலுவலகம், தலைமை அலுவலகம் சென்னை தேனாம்பேட்டையில அண்ணா சாலையில அமைந்திருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு இன்றைக்கு காலையில ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. உடனடியாக அங்கு சாலை மறியலிலும் ஈடுபட்டாங்க. போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற சூழல்ல தூய்மை பணியாளர்களுடைய இன்னொரு குழுவினர் இப்ப மெரினா கடற்கரையில அண்ணா நினைவிடத்திற்கு அருகில் இருக்கிற முன்னாள் முதலமைச்சர், திமுகவுடைய முன்னாள் தலைவர் கருணாநிதியுடைய நினைவிடத்துல இப்ப போராட்டத்தை தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அரசை நோக்கி அவர்கள் போராட்டம் என்பது திமுகவை நோக்கிய போராட்டமாக மாறி இருக்கிறத இன்றைக்கு பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக 150 நாளாக தமிழ்நாடு அரசை நோக்கி, தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி போராடி கொண்டிருந்த தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு திமுகவை நோக்கி எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றவில்லை, 2021 தேர்தல் காலத்துல திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது தூய்மை பணியாளர்களுக்கு பணி
நிரந்தரம் செய்வோம், அவர்களுடைய கேட்ட சலுகைகளை கொடுப்போம், அதே போல தனியார் மயம் இருக்காது என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்த திமுக அந்த வாக்குறுதியை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த அரசு, தமிழ்நாடு அரசு, திமுக அரசு செய்யவில்லை என்று சொல்லி இப்ப அரசை நோக்கிய போராட்டம் திமுகவை நோக்கிய போராட்டமாக மாறி காலையில திமுகவுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கிற அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டம், அந்த தேனாம்பேட்டையில அண்ணா சாலையில. இப்ப மெரினா கடற்கரையில கருணாநிதியுடைய நினைவிடத்துல இந்த அரசை நோக்கியும் திமுகவை நோக்கியும் கேள்விகளை முன்வைக்கிறாங்க. நீங்க 2021 சொன்னீங்களே, இப்ப ஏன் செய்யல? நாங்கள் புதிதாக எந்த கோரிக்கையும் கேட்கல, புதிதாக எந்த சலுகையும் இந்த அரசை நோக்கி நாங்க கேட்கல. ஏற்கனவே இருந்த எங்களுடைய உரிமைகளை தான் கேட்கிறோம், ஏற்கனவே நீங்க சொன்ன வாக்குறுதிகளை தான் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்காங்க. இப்ப அந்த நேரலை காட்சிகள்ல பார்க்கலாம். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு பிறப்பு என்று விடுமுறை, நிறைய பள்ளிகளும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிற சூழல்ல நிறைய பொதுமக்கள் மெரினா கடற்கரைக்கு அண்ணா, கருணாநிதி நினைவிடங்கள், எம்ஜிஆர், ஜெயலலிதா நினைவிடங்கள் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சூழல்ல பொதுமக்களோடு வந்த தூய்மை பணியாளர்கள் கருணாநிதி சமாதியை நோக்கி அவர்கள் இந்த அரசை நோக்கி கேள்விகளை முன்வைக்கிறாங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, தூய்மை பணியாளர்கள் அங்க மிக சொற்ப சம்பளத்தை தான் வாங்குறோம், அந்த ஊதியத்தையுமே தனியார் மயத்தை கொடுத்ததுனால குறைச்சிருக்காங்க அப்படின்னு. அதே நேரத்துல தூய்மை பணியாளர்கள் இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறாங்க. இவர்களுடைய போராட்டம் ஆகஸ்ட் மாதம் முன்னெடுக்கப்பட்டதற்கு பிறகு 6 சிறப்பு திட்டங்களை தமிழ்நாடு அரசு, மாநகராட்சி நடைமுறைப்படுத்தினது. அதுல அவர்களுக்கு உணவு வழங்குவது, அதே போல பணி பாதுகாப்புக்கு கூடுதல், அதபடி இழப்பீடை நிவாரண தொகை அதிகரிப்பது என்றெல்லாம் சொன்னாங்க. இது எல்லாமே நாங்க கேட்டது இல்ல, நாங்க கேட்கறது இதை சொல்லி எங்களுடைய போராட்டத்தை திசை திருப்ப பார்க்கிறார்கள். இந்த கட்சியினுடைய நீண்டகால தலைவராகவும் திமுகவிலிருந்து நீண்டகால முதலமைச்சராகவும் இருக்கிற கருணாநிதி நீங்களே கேளுங்க அப்படின்னு அந்த நினைவிடத்தை நோக்கி தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய ஆவேசமாக கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அவர்களை பாதுகாப்புல இருக்கிற போலீசார் சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாங்க. நாங்க தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கிறோம், இந்த தமிழ்நாடு அரசு முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை, அதனாலதான் நாங்க திமுகவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு சென்றோம். இப்ப அந்த கட்சியினுடைய நீண்டகால தலைவராகவும் அந்த கட்சியின் சார்பில் நீண்டகால முதலமைச்சராக இருந்த கருணாநிதியினுடைய நினைவிடத்துல நாங்க சமாதியில இப்போ முறையிடுறோம், இதற்கு பிறகாவது இந்த அரசு எங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்குமா என்கிற கேள்விகளையும், அதே போல தங்களுடைய கையில பதாகையில ஏந்திருக்காங்க. எங்களுக்கு சமூக நீதி ஆட்சின்னு சொல்றீங்க, சமூக நீதி திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்க, ஆனால் தூய்மை பணியாளர்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு தேவை சமூக நீதி என்று பதாகைகளை கையில ஏந்தியும் தங்களுடைய கோரிக்கைகளை உறக்க சொல்லி, ஆனா அந்த பதாகை அவர்களுக்கு பிடித்திருக்காத கையில காவல்துறையை பறிக்கிறாங்க, அதுல கிழிஞ்சு போயிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இப்ப கருணாநிதியுடைய சமாதிக்கே சென்று தங்களுடைய கோரிக்கைகளை முறையிட்டு தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய போராட்டத்திலே வேறு ஒரு வடிவத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கின்ற போது 150 நாட்கள் அரசை நோக்கிய போராட்டம், 150 நாட்களுக்கு பிறகு அது திமுகவை நோக்கிய போராட்டமாக இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மாறி இருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர், திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 13 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.